ஏசாயா 26:3 இப்படியாக இருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமாங்க, இன்றைக்கு நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உண்மையா உறுதியா பற்றி கொள்ளும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில சமாதானம், சந்தோஷம், நீடித்த ஆயுள் கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. நீங்க அவரை உண்மையா நம்பும் பொழுது இயேசுவால மட்டும்தான் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்க முடியும். இயேசுவால மட்டும்தான் என் வாழ்க்கைக்கு நன்மை கிடைக்கும். இயேசுவால மட்டும்தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு நீங்க நம்பணும். நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்றேங்க, இந்த வசனத்தின்படி அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராய் இருப்பார். உங்க குடும்பத்தை சமாதானத்துடன் காத்து கொள்கிறவராய் இருப்பார். உங்க வீட்டுல ஒரு நாளும் கூக்குரல் சத்தம் கேட்காது. ஒரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள துர்ச்செய்தி வராது. நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் கர்த்தரையை சேவிக்கிறபடியால் அவர் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளும் நித்திய பேரின்பத்துக்குள்ளும் உங்களை கொண்டு போய் நடத்துவார். முடிவு பரியந்தம் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். நீங்க அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை உருக பற்றி கொள்ளணும். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். God bless you.